கால் வைக்கிற இடம்லாம் கண்டுபிடியா இருந்தால் என்னங்க பண்ணுறது? நான் வந்து ஒரு 1 வீக்காக வந்து சபரிமலைக்கு போயிருந்தேன். சபரிமலைக்கு போயிட்டு வந்தோடனே எனக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடுச்சு ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால. சரி, இப்போ 1 வீக் நம்ம ஆல்ரெடி வீடியோ போடல. சரி, இதுக்கு மேலே நம்ம வீடியோ போடாமல் இருந்தால் நல்லா இருக்காது, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எதனா ஒரு வீடியோ போடணும் பார்த்தா இருக்கிறதுல இதை விட இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, நான் ஒரு வாரமாக ஊருக்கு போயிருந்தேன். கேப்பில் என்னுடைய நம்ம சேனலுடைய மைக்கை பாருங்க, நம்ம எளியார் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு போயிருக்காங்க. பார்த்தீங்களா, என்கிட்ட இருக்கிறதோ ஒரே ஒரு மைக்கு தான், அதுவும் போச்சு. இனி வந்து புது மைக்கு வாங்கணும். அது வாங்குறதுக்கும் கையில் காசு இல்லாமல் இன்னும் நெக்ஸ்ட் மந்த் சேலரி வரல, மந்த் எண்டில். அதனால் சரி என்ன பண்ணுறது, சேலரி வரவிட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு சரி இதே எதனா ட்ரை பண்ணி முடியுமா, ரெடி பண்ண முடியுமா பார்க்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். இதுலேயே எதனா ரெடி பண்ண முடிஞ்சுன்னா இதையே வச்சு ஓட்டலாம், இல்லைன்னா புதுசெல்லாம் வாங்கணும். வீடியோ 1 வீக்காக போடாதனால நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் காணாமல் போயிட்டாங்க பாதி பேர். கிட்டத்தட்ட ஒரு 25 பேர்த்துக்கு மேலே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு நம்மளுது. தயவு செஞ்சு எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நான் சாரி சொல்லிக்கிறேன். என்னால் ஒரு சுச்சுவேஷன் காரணமாக தான் நான் வந்து வீடியோ போட முடியல. இனிமேல் ரெகுலராக நான் வந்து வீடியோ போடுறேன். இப்போ பிப்ரவரி மாதம் நெக்ஸ்ட் டேலேருந்து கம்பல்சரி நான் வந்து எப்படியும் 3 டேஸ்க்கு இல்லை 2 டேஸ்க்கு ஒரு வீடியோ வந்து கம்பல்சரி நான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதுக்கடுத்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் கேட்டிருந்தாங்க, யூடியூப்லலாம் இன்ஸ்டாவில் கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஏன் வந்து டெக் சம்மந்தப்பட்ட வீடியோவாக போட்டிருக்கீங்க, உங்கள் சேனல் வந்து எல்லா வீடியோவும் போடுறேன்னு நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்களே, நீங்கள் டெக் சம்மந்தப்பட்ட வீடியோவாக போடுறீங்க. என்னுடைய எடிட்டர்னு ஒரு ஆள் இருக்கிறார். அந்த பையன் சொன்னான், அண்ணா நீங்கள் வந்து டெக் சம்மந்தப்பட்ட வீடியோவாக போடுங்கன்னா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ரீச் கொடுக்கும் அப்படின்னா. அதுவும் சரிதான், அவனை சொல்லி தப்பு இல்லை. ஏன்னா நல்ல வீடியோ நல்ல கண்டென்ட்டாக தான் யோசிச்சு போடுறோம். அதில் என்ன ஆகிப்போச்சுன்னா, மற்ற கண்டென்ட் வந்து எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா டெக் சம்மந்தப்பட்ட கண்டென்ட்னா நிறைய கண்டென்ட் வருது, நிறைய வீடியோஸ் வருது, நிறைய மொபைல்ஸ் அண்டு வாட்ஸ்அப் அப்டேட்டு, இன்ஸ்டாகிராம் அப்டேட்டு அண்டு மொபைல்ஸ், லேட்டஸ்ட் மொபைல்ஸ் வருது. அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகிற மொபைல்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வருது. அதனால் எங்களுக்கு அதை பார்க்குறதுக்கு எங்களுக்கு வந்து டைம் கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் நான் வந்து கம்பல்சரி உங்களுக்காக மற்ற விஷயங்களும் நான் வந்து பார்த்து நான் வந்து பண்ணுறேன். நான் ஆல்ரெடி ஒரு 4-5 வீடியோ போட்டிருந்தேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு சில வீடியோ சாமி கோயில் பற்றின வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கடுத்து ஒரு காட்டை பற்றின வீடியோ போட்டிருப்பேன். அந்த மாதிரி ஒரு சில வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம சேனல்லே இருக்க போய் பாருங்கள். அதே மாதிரியே ஊரில் வந்து வேறு என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸும் போடுறேன். இல்லை உங்களுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வேணும், இவங்களை பற்றி சொல்லுங்கள், இல்லை இந்த மொபைலை பற்றி சொல்லுங்கள், இல்லை இந்த லேப்டாப்பை பற்றி சொல்லுங்கள், இல்லை இந்த ஊரை பற்றி சொல்லுங்கள், இந்த இடத்த பற்றி சொல்லுங்கள் எனக்கு அப்படின்னு நீங்கள் வந்து எனக்கு கீழே கமெண்டில் போடுங்க. இல்லை என்னுடைய மெயிலுக்கு மெயில் பண்ணுங்கள். என்னோடய மெயில் வந்து நான் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு மெயில் பண்ணுங்கள். இல்லை என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் வந்து தெரிஞ்சதை சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே நான் என்னால் எவ்வளோ தெரிஞ்சிக்க முடியுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், அவ்வளோதான். எனக்கு இது நாள் வரைக்கும் ஆதரவு கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. நம்ம சேனல் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ என்னங்கிறத சொல்லிடுறேன். அடுத்த வீடியோ வந்து சாம்சங் S25 பற்றின டீட்டெயில்ஸ் தான் நான் அடுத்த வீடியோவில் நான் போட போகிறேன். சப்போஸ் அது வந்து நாளைக்கு இல்லை நாளைக்குள்ளே நான் வந்து வந்துடும். அதனால் அந்த மொபைலை பற்றின டீட்டெயில்ஸ் எப்படி என்ன எடுத்துக்கிறத நான் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறமா சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா நான் வந்து மைக் இல்லாமல் தான் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சீக்கிரம் மைக் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.